ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக நம்மளோட பதிவு சேனலில் போடலை இல்லையா? கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் போட முடியல. அதனால் நல்ல ஒரு பதிவோடு திரும்பவும் உங்களை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு வந்திருக்கேன். நமக்கெல்லாம் ஒரு வீடு இருக்கு இல்லையா? நம்ம அந்த வீட்டில் தானே வாழ்கிறோம். விலங்குகள் ஆனால் பெரும்பாலும் காடுகளில், ரோட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெரும்பாலான விலங்குகள் வீட்டில் வளர்க்கும்போது அதுக்குன்னு ஒரு சின்ன சின்னதாக வீடுகள் கட்டி நாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற விலங்குகளும் ஒவ்வொரு விலங்குகளுக்கான வீடும் அது எங்கே தான் வசிக்கும் அப்படின்றதையும் நாம் தமிழில் அழகாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான வீடு கட்டி கொடுத்து நாமளும் வீட்டில் வாழலாம், வீட்டில் வளர்க்கலாம். தெரிஞ்சுக்கலாமா? வாங்க என்னோட. ஓகே, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கரடி. கரடி எங்கே இருக்கும்? கரடி பெரும்பாலும் காடுகளில் தான் இருக்கும். கரடியில் நிறைய வகைகள் இருக்குது. பனிப்பிரதேசங்களில் வாழ்கிற கரடிகள், காடுகளில் வாழ்கிற கரடிகள், குகைகளில் வாழ்கிற கரடிகள், இப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. நிறைய நிறமுள்ள கரடிகளும் இருக்குது. ஸோ கரடி பெரும்பாலும் குகைகளில் வாழும். நல்லா சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக, நல்லா தூங்கிறதுக்காக குகைக்குள்ளே போய் படுத்து தூங்கிடும். ரொம்ப நேரம் தூங்கும். நம்மளை மாதிரி நைட்டு தூங்கி காலையில் எழுந்திருக்கிற மிருகங்கள் கிடையாது கரடிகள். ஸோ கரடிகள் காடுகள்லையும் அதோட குகைகள்லையும் தான் பெரும்பாலும் கரடிகள் வாழும். அடுத்த விலங்கு என்ன? நாய். நாய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? ஆமாம், எல்லாரோட வீட்லேயும் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப செல்லமாக, சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பி. அந்த நாயை நான் ரொம்ப நன்றியுள்ள பிராணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நாய் அதுக்குன்னு உள்ள வீடு என்ன பார்த்தீங்களா? அதுக்குன்னு உள்ள வீடை கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாயோட வீடை கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாய்கள் பெரும்பாலும் நாய்களுக்குன்னு உரிய அந்த கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்னதாக வீடு மாதிரி கட்டி அதுக்குள்ளே தான் நாய்களை வளர்க்குறாங்க. நாய் ரொம்ப நன்றியுள்ள பிராணி. அடுத்த இது என்னது பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். மான். மான் எங்கே இருக்கும்? மான் பெரும்பாலும் திறந்த வெளிகளில் தான் வசிக்கும். அதுக்குன்னு தனியாக வீடுகள் எதுவும் கிடையாது. புல்வெளிகள்லையும் காடுகளில் மரங்களோட நிழல்களையும் புதர்கள்லையும் மறைஞ்சி வாழும். புல்லை சாப்பிடும். மான் ரொம்ப அழகான ஒரு மிருகம் இல்லையா? மான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே பார்த்துருக்கீங்க மான்? பெரும்பாலும் மிருக காட்சி சாலைகளில் நம்ம மானை பார்த்துருப்போம். அப்படியே திறந்த வெளிகளில் புல் மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடும். அதுதான் மானோட இருப்பிடம். அடுத்து புலி. புலி எங்கே வசிக்கும் தெரியுமா உங்களுக்கு? புலி பெரும்பாலும் வீடுகளில் வளர்க்கப்பட மாட்டாது. அது காடுகளில் தான் வளரும். காடுகளில் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காடுகளில் பெரும்பாலும் குகைகளில் தான் வாழும் புலிகள். புலி ரொம்ப தைரியமான ஒரு மிருகம். எதுக்கும் பயப்படவே பயப்படாது. மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, நல்லா ஓடுறதா இருந்தாலும் சரி, அதோட பார்வை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு தைரியமான ஒரு மிருகம். பெரும்பாலும் குகைகளில் தான் வசிக்கும். அதே மாதிரி அடுத்த விலங்கு என்னன்னு பாருங்கள். அடுத்த விலங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தந்திரக்கார நரி. நம்ம நிறைய கதை சொல்லியிருக்கோம்ல நரியை வச்சு. காகமும் நரியும், அந்த கதைகள்லாம் எப்படி நரி ரொம்ப தந்திரமாக இருக்கும். அதே மாதிரி நரி பொந்துகளில் பெரும்பாலும் வாழும். அதாவது மண்ணுக்கு அடியில் குழி பறித்து பொந்து மாதிரி செஞ்சு அதில் வசிக்கிற விலங்கு தான் நரி. நரி பெரும்பாலும் இறைச்சியை சாப்பிட்டுட்டு காடுகளில் சுற்றி திரியும். சரியா? அது மாதிரி நரியை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம அதுவும் மிருக காட்சி சாலையில் தான் பார்த்துருப்போம். அடுத்த விலங்கு என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் எல்லாரும் அது மேலே ஏறி போவீங்க இல்லையா? டூர்லாம் போனால்
ஆமாம், குதிரை. குதிரை எங்கே வசிக்கும்? குதிரை பெரும்பாலும் வந்து குதிரைக்குன்னு உள்ள கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை கொட்டிலில் அதை கட்டி வச்சுருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து ஸ்டாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து குதிரை வந்து வசிக்கும். குதிரை ரொம்ப வேகமாக ஓடுற திறன் கொண்ட ஒரு மிருகம். குதிரையை வந்து நம்ம வீட்லேயும் வளர்க்கலாம், காடுகள்லையும் இருக்கும் குதிரை. பெரும்பாலும் பந்தயத்துக்காக குதிரைகளை அவங்க பயன்படுத்துவாங்க. வேகமாக வந்து குதிரை ரேஸு அதுக்காகலாம் வந்து குதிரைகளை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து மாடு. எல்லாருக்கும் மாடுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? மாடு வந்து எங்கே இருக்கும் தெரியுமா? வீடுகளில் பெரும்பாலும் நம்ம வளர்ப்போம். மாடுகள் வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டகை மாதிரி போட்டிருப்பாங்க. மாட்டு கொட்டகை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் வந்து ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் வந்து நம்ம வந்து மாடுகளை வளர்க்கப்படுகிறோம். சரியா? மாடு வந்து நமக்கு நல்ல பால் கொடுக்கும். புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு மாடு நமக்கு நல்ல ஒரு பயனுள்ள மிருகமாக வந்து நமக்கு வீடுகளில் வளர்க்கப்படுறாங்க. சரியா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி அப்படின்ற மிருகம் வந்து பெரும்பாலும் வீடுகளில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. காடுகளில் இருக்கும், மிருகக்காட்சி சாலைகளில் பார்த்துருப்போம். பார்த்திங்க அப்படின்னா அது பாலைவன பிரதேசங்களில் இருக்கும், இல்லை அப்படின்னா புல்வெளி நிறைந்த இடங்களில் அதிகமாக காணப்படும். அது வந்து ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து வந்து நீண்டு இருக்கும். அது வந்து தூங்கும்போது உக்காந்துக்கிட்டே தூங்குற பழக்கம் அந்த மிருகத்துக்கிட்ட கிடையாது. நின்றுக்கிட்டே தான் தூங்கும். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் இலைகளை பறித்து சாப்பிட்ரும். ஏன்னா அதோட கழுத்து ரொம்ப நீளமாக இருக்குது இல்லைங்களா? அதனால் அப்படியே வந்து நின்றுக்கிட்டே தூங்கிட்டு எல்லாமே நின்றுக்கிட்டே தன்னோட உணவுகளை சாப்பிட்ரும். அடுத்த விலங்கு என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல, ஒட்டகம். ஒட்டகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இங்கே எப்படி வீடுகளில் மாடு வளர்க்குறோமோ அது மாதிரி பாலைவன பகுதிகளில் வசிக்கிற மக்கள் வந்து ஒட்டக பால் குடிப்பாங்க. ஒட்டகத்தை வீட்டில் வளர்ப்பாங்க. நம்ம இங்கே வளர்க்குறதுக்கான அனுமதி அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒட்டகங்கள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் பாலைவன பிரதேசங்களில் தான் வந்து வசிக்கும். பாலைவனத்தில் மரங்கள்லாம் எதுவுமே இருக்காது, வெறும் மண் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஒட்டகத்துக்கு மேலே இப்படி ரொம்ப ஒரு கூம்பு வடிவில் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து தன்னோட தண்ணியை சேகரித்து வச்சுக்க பயன்படுத்திக்கும். வேணுங்கிறப்ப தண்ணியை அதிலேருந்து எடுத்துக்கும். ஓகேப்பா? ஒட்டகங்கள் சவாரி செய்கிறதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது பாலைவன பகுதிகளில். நம்ம ஊரில் எப்படி மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறோமோ அங்கே ஒட்டகம் மேலே ஏறி சவாரி செய்கிறாங்க. அடுத்த விலங்கு என்ன? இது வந்து தவளை. தவளை வந்து பெரும்பாலும் குளங்கள்லையும் வசிக்கும், நீர்லையும் வசிக்கும், நிலத்துலையும் வசிக்கும். குளங்களில் இருக்கிற பூச்சிகள், சின்ன சின்ன மீன் வகைகள் இதையெல்லாம் சாப்பிடும். நிலங்கள் பகுதிகளை வரும்போது அங்கே கிடைக்கிற உணவுகளை சாப்பிட்டுட்டு வாழும். பெரும்பாலும் வந்து குளங்களில் தான் வந்து நீர் பகுதிகளில் தான் அதிகமாக தவளைகள் வந்து காணப்படும். தவளைகள் வந்து சத்தம் போடும். ராத்திரியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சத்தம் போடும். சில நேரம் அந்த சத்தம் நமக்கு பிடிக்காமையும் இருக்கும். ஆனால் தவளைகளில் நிறைய வண்ணங்கள் உள்ள தவளைகளும் காணப்படுது. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன். மீன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலலாம் இப்போ தொட்டியில் வச்சு வளர்க்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் மீன் வந்து கடல்லையும் இருக்கும், குளங்கள்லையும் இருக்கும், வயல்லையும் இருக்கும். அப்புறம் ஏரி, குளம் எல்லா ஓடைகளில் கூட மீன்கள் வந்து இருக்கும். பெரும்பாலும் நீரில் தான் இருக்கும். ஏன்னா தண்ணியை விட்டு வெளில வந்தால் மீன்கள் வந்து இறந்து போயிடும். மீன்கள் பல வண்ண வகைகள் இருக்குது, நிறைய நிறங்கள் இருக்குது, நிறைய இனங்கள் இருக்குது. அழகான ஒரு விலங்கு வகையை சார்ந்தது தான். அடுத்து வந்து தேனீ. தேனியை வந்து பெரும்பாலும் தேன் வந்து மிக உயரமான இடங்களில் தேனி வந்து கூடு கட்டும். தேன் கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்களில் இருந்து தேன்களை உறிஞ்சி அது கூடுகளில் போய் சேகரித்து வைக்கும். அந்த கூடுகளில் உள்ள தேனை தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தோட்டத்தில் வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக தேனீக்களுடைய பெட்டியை வச்சு அதில் வளர்ப்பாங்க. அது அழகான தேன் வந்து சுவையான தேனை வந்து நமக்காக கொடுக்கும். தேனீக்கள் ரொம்ப, அதாவது நம்ம இயற்கை சூழலுக்கு தேனீக்கள் மிகவும் ரொம்ப நல்ல நண்பனாக அது பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பன்றி.
பன்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். முன்னாடியே நம்ம விலங்குகளை பற்றி சொல்லும்போது பன்றியை சொல்லியிருக்கோம். கொஞ்சம் மக்கள் வந்து வீட்லேயும் வளர்க்குறாங்க பன்றியை. வெளிநாடுகளில் வந்து பன்றியை இறைச்சிக்காக பயன்படுத்துகிறாங்க. பன்றி பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் சேறு உள்ள பகுதிகள், ஈரமான பகுதிகளில் தான் வந்து குளங்கள், அந்த மாதிரி சேறு சகதி உள்ள குளங்களில் தான் வந்து பெரும்பாலும் வாழுது. ஆனால் அதை வளர்க்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ஒரு கொட்டகை மாதிரி கட்டி அந்த பன்றியை இறைச்சிக்காக வளர்க்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பூனை பார்த்திங்க அப்படின்னா பூனை வீட்டில் வளர்க்குற விலங்கு தான். காட்டிலையும் பூனை வகைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் காட்டில் உள்ள பூனைகள் வந்து கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்கும். வீட்டில் உள்ள பூனைகள் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பூனைகளுக்குன்னு வந்து சில வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறாங்க. அதாவது பூனைக்குன்னு சொல்லிட்டு மேலே மாடி மாதிரி கட்டி சின்னதாக ஒரு ரூம் மாதிரி போட்டு கேட்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க, பூனைக்கான கொட்டகை. அதில் தான் வந்து பூனைகள் பெரும்பாலும் உயரமான இடங்களில் போய் படுத்து தூங்கும், விளையாடும், எல்லாம் பண்ணிக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆடு வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ள விலங்கு. ஆடோட சாணம் நமக்கு எருவாக பயன்படும். ஆடு வந்து வீடுகளில் வளர்க்கப்படுகிறது. இறைச்சிக்காகவும் வளர்க்குறாங்க, எருவுக்காகவும் வளர்க்குறாங்க. ஆட்டுப்பால் வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடையது. ஆடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மாடு மாதிரி கொட்டகையில் தான் வளர்க்கப்படுகிறது. ஆடுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கொட்டகை மாதிரி போட்டு அதில் வளர்க்கப்படுகிறது ஆடுகள். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விலங்கு சிங்கராஜா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். சிங்கராஜா வந்து எங்கே இருக்கும் பார்த்துருக்கீங்களா? சிங்கம் பெரும்பாலும் காடுகளில் மரங்கள் அடர்த்தியான உள்ள பகுதிகளில் தான் வாழும். மனிதர்கள் அதை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. ஏன் மற்ற விலங்குகள் கூட அதை பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்க. அது பெரும்பாலும் குகைகளில் வாழும். காடுகளில் உள்ள குகைகள்லையும் புதர்கள்லையும் மறைஞ்சு வாழும். அதை மிருகக்காட்சி சாலைகளில் திரும்பவும் ஒரு சின்ன கொட்டகை மாதிரி போட்டு அதை வளர்க்குறாங்க சிங்கம். அடுத்த விலங்கு பார்த்திங்க அப்படின்னா யானை பெரும்பாலும் வீடுகளில் வளர்க்க மாட்டாங்க, காடுகளில் இருக்கும். கோயில்களில் யானைகளை வச்சுருப்பாங்க. யானைகள் வந்து பெரும்பாலும் காடுகள்லையே அப்படியே அடர்ந்த பகுதிகளில், நிழல் போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் இருக்கும் யானை வந்து ஒரு சைவ பிராணி, அசைவம் சாப்பிடாது. மற்ற விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் அதுக்கு கிடையாது. ஏன்னா சைவம் தான் சாப்பிடும். ரொம்ப சந்தோஷமாக தன்னோட குடும்பத்தோடு தான் எப்பயும் வந்து யானைகள் வந்து இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் இறைச்சிக்காகவும் நல்ல ஒரு இறைச்சிக்காக தான் பெரும்பாலும் வளர்க்குறாங்க கோழிகள். கோழி பண்ணைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக கோழிகளை விற்பனை செய்கிறதுக்காகவும் வச்சுருப்பாங்க. அதோட முட்டைகள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். கோழிகளில் பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுக்குன்னு சொல்லிட்டு சின்னதாக வந்து ஒரு கூடை மாதிரி தயார் பண்ணி கோழிகளை அதில் பெரும்பாலும் இருக்கும். ராத்திரி நேரத்தில் அந்த கூடைக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. பெரிய கோழி பண்ணை மாதிரி வச்சுருக்கவங்க அதுக்கு ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு கோழிகளை வளர்க்குறாங்க. சரிங்களா? கோழிகள்லேருந்து வர முட்டைகள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து விலங்குகளும் அது எங்கே வசிக்கும், அதோட வீடுகள், அதோட பெயர்கள், அதோட பயன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம யங் படீஸ் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவுகள் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொடுக்க முடியல. மீண்டும் வந்து ஒரு நல்ல பதிவோடு உங்களுக்கு கதைகளோடையும் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோஸ் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.